ஹலோ விவேஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான தயிர் சாதமும் கருணைக்கிழங்கு வறுவலும் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஒரு பாக்ஸ் ஐட்டம் தயிர் சாதம் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தயிர் சாதம். பாருங்கள், சுட சாதம் இது கொதிக்குது பாருங்கள் சாதம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப வயிற்று வலின்னு சொன்னாங்கன்னா, ஹீட்டு இருந்தால் உடம்பு, பெரியவங்க சின்னவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே இது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டுவிடுங்க சுட சாத்தில். இது இவ்வளோ சாத்துக்கு ஒரு ஸ்பூனு. இதை விட ஜாஸ்தி நிறையா பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்து போடுங்க வெண்ணெய். இந்த மாதிரி நல்லா அழுத்தி இது பண்ணிவிட்டு நல்லா ஆறணும் சாதம். நான் இதை ஃபேன் கிட்ட வச்சுட்டு அப்புறமா இதை கலக்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், தயிர் சாதத்துக்காக சைட் டிஷ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ கருணைக்கிழங்கு இருந்தது, அதை வேக வச்சுருக்கிறேன் குக்கரில் போட்டு 2 பீஸாக. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கின்னு இதுக்கு காரம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். அது சாதம் ஆறினோடனே தயிர் கலந்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி துண்டு துண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், ஒரு பிஞ்சு சர்க்கரை. இப்போ இதை எல்லாத்தையும் இந்தமாரி மிக்ஸ் பண்ணிங்கன்னு அது கூட கலந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட திட்டாக உப்பு கிடைக்காம எல்லாம் கரெக்டாக இருக்கும். சும்மா ஒரு ஸ்பூன் தண்ணி. பாருங்கள், வானல் வச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன், ஜாஸ்தி போடல. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன். அதில் இதை ஸ்லோவிலே வைங்க, நல்லா முருவலாக வந்துடும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், சாதம் ஆறிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட் கொஞ்சம் துருவந்து போடுறேன், ஒரு கைப்பிடி மாதுளம்பழம் சேர்க்குறேன். இப்போ கெட்டியான தயிர் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இதில் வெண்ணெய் போட்டிருக்கிறேன், மாதுளம்பழம் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் உடம்பு ஹீட்டை தணிக்கிறதுக்காக. இது ரொம்ப எரிச்சலாக இருக்குதுன்னா வயிறு, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா வலி கம்மியாகும். பாருங்கள், இதுக்கு இந்த 2 பேர் 3 பேருக்கு பாக்ஸ் கட்டலாம். இது இந்த ரைஸுக்கு ஒரு 1/4 லிட்டருக்கு மேலே தயிர் கலந்தேன் நான். பாருங்கள், அப்போ கூட கொஞ்சம் இப்போ வீட்டில் சாப்பிட்டா அப்படி இருக்கும். இது பாக்ஸு கொடுத்து அனுப்பணுன்னா கொஞ்சம் தளர்வாக கொடுத்து அனுப்புனா நல்லது, மதியானத்துக்குள்ளே இறுகிடும். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் பால் கலந்துக்கிறேன். இந்தமாரி இப்போ கொடுத்து அனுப்புனீங்கன்னா மதியானம் அவங்க சாப்பிட்றப்ப திட்டமாக இருக்கும், புளிப்பும் வராது. பாருங்கள், வெண்ணெய் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கருணைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு பாக்ஸ் கொடுத்து அனுப்புங்க. டேஸ்ட் பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.